நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. எனக்கு வந்து இந்த டாபிக் வந்தப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 2011ல இறந்து போயிருக்காரு. இப்போ வந்து 2024 கரெக்ட்டா? ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு அவர் உயிர் தெழுந்து வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிவோட்டீஸ் நம்பிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. அவர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவர் உயிர் தெழுந்து வருவாங்கன்னு நம்புற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் உயிர் தெழுந்து வர்றது நம்ம இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில வந்து நம்ம மித்தாலஜில வந்து நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருசா யாரும் கேள்விப்பட்டதில்ல. இவரை வந்து இவ்வளவு நம்புறாங்களே, ஏன் நம்புறாங்க? ஸோ என்னங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். இவரோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷிரடி சாய்பாபா இருக்கார்ல, அவரை பற்றி நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். தெரியாதவங்க போய் பாருங்க. அவர் வந்து ஆர்மிலலாம் இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது. ஸோ அவர் வந்து பயங்கரமாக மக்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்லது பண்ணி ஒரு ரொம்ப முண்டேனான, ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெர்மிட் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு அவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவர் பிறக்கிறாரு. ஒரு 6 to 7 years கேப்பில் வந்து புட்டபத்ரியில் வந்து சாய்பாபா வந்து பிறக்கிறாரு. ஆனால் அவரோட ஒரிஜினல் பேர் சாய்பாபாவே கிடையாது. அதாவது புட்டபத்ரி சாய்பாபான்னு இப்போ ஒருத்தவங்களை சொல்கிறோம்ல, அவரோட ஒரிஜினல் பேர் சாய்பாபாவே கிடையாது. அவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்னகாரம் சத்யநாராயண ராஜு அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அவர் பிறக்கிறாரு. அப்போ அது மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்திருக்குது. ஸோ பிரிட்டிஷ்லாம் இருந்த காலகட்டத்தில் 1926 வந்து இவர் பிறக்கிறாரு. ஐ திங்க் 1919 வந்து சாய்பாபா, ஷிரடி சாய்பாபா இறந்து போனாங்கன்னு. இவர் வந்து 1926 23rd நவம்பர் வந்து பிறக்கிறாரு. பிறந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பயங்கரமாக எல்லாருக்கிட்டையும் பாசமாக இருக்குது, ரொம்ப அன்பாக இருக்கிறது, ரொம்ப வீட்டில் செல்ல புள்ள அந்த மாதிரி தான் இருந்த ஒருத்தராக இருக்காரு. 5 குழந்தைங்க வீட்டில் இவர் வந்து 4வதாக பிறக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப நார்மலாக தான் இவரை வளர்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு 14 வயசு இருக்கிறப்போ ஒரு மேஜிக் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து ஒரு தேள் கொட்டிடுது. கொட்டின வேகத்தில் வந்து ஒரு பயங்கரமாக மயங்கி விழுந்துடுறாரு. சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து இவங்க இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக அவர் இறந்துட்டாருன்னே நினச்சதுக்கப்புறம் வந்து அவர் திடீர்னு முழிச்சு வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாய்பாபாவோட மறு அவதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு 14 வயசு பையன். சுற்றி இருக்கிறவங்களாம் இருந்துக்கிட்டு பையனுக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட இருக்கிற ஒரு இந்த மாந்திரிகம் மந்திரிச்சு விடுவாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் பையனுக்கு வந்து பைத்தியமாயிட்டான் தேல் கொட்டினதுல, அவனை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து விட்றாங்க. அவர் இருந்துகிட்டு அடி பொழந்தெடுக்கிறாரு. ஜென்ரலாக அந்த பேய் ஓட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்பாங்க. பயத்தில் வந்து யாராவது சொல்லிடுவாங்க, இல்லை வலி தாங்க முடியாமல் ஒத்துப்பாங்க, நான் சும்மா நடிச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவரை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க. இவர் கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அவரே பயந்து போய், என்னப்பா இந்த அடி அடிக்கிறேன், நீ சிரிச்சிட்டு இருக்க, ஒரு 14 வயசு பையங்கிறப்போ, எனக்கு இந்த அடியெல்லாம் ஒன்றுமே பண்ணாது, நான் வந்து சிவன் சக்தியோட அவதாரம், நான் வந்து சாய்பாபாவா போன ஜென்மத்தில் இருந்தேன், இந்த ஜென்மத்தில் நான் தான் சாய்பாபா, எனக்கு எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது, நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கேயும் முடியலைன்னா வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு, சரி பையன் என்ன இப்படியே பேசிட்டு இருக்கான், அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஒரு நாள் அவங்க அப்பா வந்து ரேண்டமாக வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. பையன் வந்து மற்ற பசங்கள் எல்லாமே வந்து பயங்கர கூட்டத்துக்கு நடுவில் சென்டரில் நின்றுட்டு இருக்கான். என்ன நம்ம பையனை சுற்றி இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒரு 14 வயசு பையன் தானே, டீனேஜர். என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பையன் வந்து இப்படி கையை நீட்டி உள்ளுக்குள்ள வந்து திடீர்னு லட்டை உருவாக்குறான், லட்டு கொடுக்குறான். அப்படியே இந்த கையை நீட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கிரியை உருவாக்குறான், ஜாங்கிரி கொடுக்குறான். ஸோ அங்கே இருக்கிற பசங்களாம் இருந்துக்கிட்டு ஒரு மேஜிக் ஷோ பார்க்குற மாதிரி, என்னடா எப்படி இவன் காற்றுலேருந்து உருவாக்குறான் அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஏதாவது ட்ரிக் இருக்கா, ஏதாவது சைடில் வந்து ஏதாவது ஸ்லீவில் இருந்து இந்த மஜிஷியன்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்தாங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே சுற்றி வந்து ஒரு க்ளவுட் ஆப்வியஸாக உருவாக ஆரம்பிக்குது. அவங்க அப்பா வந்து முதல்ல பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்ன மேஜிக் ஏதாவது பண்ணிருக்கானா அப்படிங்கிறதெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க. இந்த பையன் கடைசி வரைக்கும் நான் தான் சாய்பாபாவோட அவதாரம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபைனலி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவும் கிவ் அப் பண்ணிடுறாங்க. சரி இவனை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க இன்னொரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி நான் வந்து சாய்பாபாவா இந்த ஜென்மத்தில் இருக்கிறதுனால என்னால் வீட்டில் இருக்க முடியாது, நான் என் பக்தர்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஷிரடிக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. ஷிரடியில் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. ஷிரடியில் இருக்கிற அந்த ஒரிஜினல் சாய்பாபா இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம்ல, அவங்களோட டிவோட்டீஸ் வந்து இப்படி ஒருத்தர் வருவாருன்னா எங்கள் சாய்பாபா சொல்லலையே, அவர் மறுபடியும் பிறப்பாருன்னெலாம் சொல்லலையே, அவர் பாட்டுக்கு ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்தார், மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணார். அவரே வந்து நிறைய இடத்துல பிக்ஷை பாத்திரம் எந்திரி கூட சாப்பிட்ருக்காரு. அவரோட மறுஜன்மம்னு அவரெல்லாம் சொல்லலையே, நீங்கள் திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்க, அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் அங்கேருந்து அப்படியே நார்த் இந்தியாவில் நிறைய கோவில்களுக்கு போகிறாரு வராரு. ஆனால் போகிற இடத்துலலாம் இந்த தங்கத்தை கொடுக்குறது, அப்படியே நாளாக லட்டு வந்து தங்க செயினாக மாறுது, தங்க மோதிரமாக மாறுது, வாயிலிருந்து லிங்கத்தை வாந்தி எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு இருக்கிற க்ளவுட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே வந்து இவரோட மேஜிக்கல் விஷயமா இல்லை மேஜிக்கல்
ரிவார்ட்ஸா ஒரு மேஜிக்கல் ட்ரிக்ஸானு நம்மளுக்கு தெரியாது. பட் இவர் பண்ணுற அந்த ஒரு அமானுஷங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி ட்ரிக் இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியாது, பட் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. ஃபைனலி அவர் அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் எங்கே வந்து சேர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்த அதே ஒரு புட்டபத்திரிக்கை வந்து சேர்ந்தார். அந்த இடத்துல வந்து அவருக்குன்னு பயங்கரமான ஃபேன் பேஸ் வர ஆரம்பிச்சிருது. பை திஸ் டைம் அவரோட பேர் வந்து சத்ய நாராயண ராஜுங்கிறதே எல்லாரும் மறந்துக்கிட்டு சாய்பாபானே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரிஜினல் சாய்பாபா செக்ட்டுக்கும் இவருக்கு வந்து ஒரு கிளாஷ் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நீங்கள் சாய்பாபா பேரை சொல்லலாம்னு. ஸோ டிஃப்ரென்ஷியேஷனுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புட்டபத்ரி சாய்பாபா அப்படின்னு சொல்றது, இல்லைனா வந்து சத்ய சாய்பாபா, ஏன்னா அவரோட பேர் வந்து சத்ய நாராயண அப்படிங்கிறது தானே. ஸோ சத்ய சாய்பாபா அப்படிங்கிற இந்த 2 பேரில் இருக்காங்க. இவர் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லவ் ஆல், சர்வ் ஆல் அண்ட் ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர் அப்படிங்கிற ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறாரு. இவருக்குன்னு ஒரு பயங்கர கோவில் வந்து புட்டபத்திரியில் அவரோட டிவோட்டிஸ்லாம் கட்டி கொடுக்குறாங்க. நிறைய ஃபண்டு வந்து உள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. டொனேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டொனேஷன்ஸ், டாலர்ஸில், பவுண்ட்ஸில் எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ளே பயங்கரமாக வந்து இவருக்கு ஸ்பெண்ட் பண்ணி இவர் வந்து நல்லா இருக்கணும், மனித உலகத்தில் வாழ்கிற ஒரு கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவர் பீக்கில் இருந்த டயத்தில் வந்து சாய்பாபாவே எல்லாரும் மறந்துட்டு இவர் தான் ஒரிஜினல் சாய்பாபான்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஏரியாவில். நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற பார்க்காத பொலிட்டீஷியன் கிடையாது, பார்க்காத பெரிய ஆள் கிடையாது. இவருக்குன்னு ஒரு பெரிய க்ளவுட் வந்துருச்சு. இவர் பண்ண மிகப்பெரிய விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 96 இயர்ஸ் வரைக்கும் நான் வாழ்வேன் இந்த உலகத்தில்னு ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த ப்ரெடிக்ஷன் வந்து யதார்த்தத்தில் வரல. அவர் வந்து 84 இருக்கிறப்ப இறந்து போகிறாரு. ஆனால் அவர் 96 இருக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம். டெக்னிக்கலாக இப்போ வந்து அவர் மறுபடியும் உயிர் தெளிஞ்சு வருவாருன்னு அதனால அவரோட ஃபாலோவர்ஸ்லாம் நம்புறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல் அண்ட் ஹெல்த்தியாக ரொம்ப நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து 2000 early 2000s ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்பீச் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையில் அவர் எந்திரிச்சு வந்தாருன்னா ஒரு முன்னாடி கூட்டம் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஒரு பெரிய ஹாலில் உட்காந்து அவரோட தரிசனத்துக்கு கோவிலில் காத்துட்டு இருக்க மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு பையன் வந்து சைட்லேருந்து தொங்கிட்டுலாம் அவரை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் தெரியாமல், சின்ன பையன், ஸ்கூல் பையன், அந்த பையன் தெரியாமல் கை ஸ்லிப் ஆகி அவர் மேலே வந்து விழுந்துட்டான். அவர் மேலே வந்து விழுந்ததில் ஒரு ஹிப்பு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஹிப்பு ஃப்ராக்சர் ஆனதில் அவர் வந்து அதுக்கப்புறம் நின்று அவரால் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் பேச முடியறதில்ல. அதனால வீல் சேருக்கு வந்து அவர் அட்டைன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா நிறைய ரூமர்ஸ் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய க்ரௌட் 1000 பேர் இருக்கப்போ அவர் வந்து ஒரு சைட் ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிடுச்சு, அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருக்குது, ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்லாம் நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கப்போ அவர் ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் முன்னாடி இப்படின்னு அப்படி கை காலெல்லாம் சரி பண்ணிட்டு பார்த்தீங்களா நான் சரி ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி தங்கத்தை கொடுக்குறது, வைரத்தை கொடுக்குறது, வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்கிறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி பயங்கரமான மேஜிக்னு சொல்லியிருக்காங்க. காதலா படத்தில் கமல் வந்து இதை ட்ரால் பண்ணியும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிக்சடாக தான் இவரோட லைஃப்பில் இருந்திருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டிப்பாக இப்போ நம்ம கேட்குறப்போ என்னடா இதுக்கெல்லாம் ஏமாந்துருக்காங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். பட் யாருமே நிகேட் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் திஸ் ப்ராசஸ் அவர் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. அதில் செகண்ட் தாட்ஸே கிடையாது. என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட வந்த டொனேஷன்ஸில் அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் ஹேவிங் அ வெரி பிக் லார்ஜர் தென் லைஃப் எல்லாம் இருந்தாலும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் டொனேட் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து அந்த ஏரியாவில், ஆந்திராவில் அந்த ஏரியா வந்து ரொம்ப ட்ரையான ஒரு ஏரியா. அங்கே வந்து தண்ணி வந்து நிறைய சப்ளை பண்ணி விட்டுருக்காரு. ஆந்திர பிரதேஷில் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்காரு, நிறைய காலேஜஸ் ரன் பண்ணியிருக்காரு. இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில் வந்து ரொம்ப ப்ரொஃபிலிக்காக ரன் பண்ணியிருக்காரு. அதில் தான் அந்த சாய் பல்லவி, விஜய் தேவர்கொண்டா எல்லாம் படிச்சிருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ், இவரோட டிவோட்டிஸ்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து ஒரு டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களை அங்கேயே வந்து வேலைக்கு சேர்த்துட்டுறது. ஸோ மிகப்பெரிய சர்ஜரிஸ்லாம் வந்து இந்தியாவில் பாசிபிளாக நினச்ச காலகட்டத்தில் இவரோட இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஃப்ரீயாக வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அவங்க எல்லாருமே வந்து இவருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பண்ணுறப்போ நிறைய ஏழை மக்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் நடந்திருக்குது. ஸோ இவர் மேலே ஒரு சைடு நிறைய கிரிட்டிசிசம்லாம் இருந்தாலும், இவர் வந்து இந்த மாதிரி ட்ரிக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் இருந்தாலும், இன்னொரு சைடு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆனால் என்னமோ பண்ணுறாரு, ஆனால் நிறைய நல்லது பண்ணுறாருலப்பா, அதனால அவரை விட்டுறலான்னு சொல்லிட்டு இன்னொரு சைடும் இருந்துட்டு இருக்குது. பட் இந்தியாவோட லாஸ்ட் ஃபேமஸ் காட்மேன் அப்படின்னு சொல்லணும்னா, காட்மேன்னா நான் தாண்டா கடவுள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் இருக்குல்ல, அவர் வந்து இவர் தான், சத்ய சாய்பாபா தான். இப்போ இருக்கிற நிறைய ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே நான் வந்து ஒரு மெசஞ்சர், ஆர் நான் வந்து அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறேன், ஆர் நான் ஒரு குரு, அந்த ஸ்டேஜோட நிறுத்திக்கிறாங்க. நானே கடவுள், நான் தான் சாய்பாபாவே பிறந்திருக்கேன், நான் தான் இந்த வருஷத்தோட இந்த ஜென்மத்தில் வந்து நான் தான் சிவனும் சக்தியும் என் உடம்புக்குள்ளே தான் இருக்காங்க, என்னை எல்லாரும் கும்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் பேசினது வந்து இவர் தான். இன்ஃபேக்ட் இவர் மேலே வந்து ஒரு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதுக்குள்ள நான் டீப்பாக போக விரும்பலை, ஏன்னா நிறைய பேர் அவங்களோட டிவோட்டிஸ் ஹர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் ஒரு கண்ட்ரியிலேருந்து பிபிசி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து போட்டப்போ இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி, என்னை எதிர்த்து பேசுகிறவங்கலாம் வந்து ஜூடாஸ் மாதிரி அப்படின்லாம் வந்து இவர் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பட் இதெல்லாம் சொன்னாலும் கடைசியில் நான் சொன்ன மாதிரி அவர் வந்து 96 தான் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக அது வரைக்கும் இருந்து, அதுக்கப்புறம் நான் இறந்து போவேன்,
அதுலேருந்து 8 வருஷம் கழிச்சு என்னோட அடுத்த ஜென்மத்தில் வந்து நான் மறுபடியும் கர்நாடகாவில் பிறக்க போகிறேன், ஒரு பெண்ணாக நான் பிறப்பேன் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் மேக் பண்ணியிருந்தாரு. பட் அவர் சொன்ன ப்ரெடிக்ஷனுக்கு மாறா அவர் வந்து 83லயே இறந்து போனார். இறந்து போனதுக்கப்புறம் 84ல் இறந்து போனார். அவர் ஆனால் 96ல் வந்து மறுபடியும் ரிசரெக்ட் ஆவார், அவர் அதை தான் மீன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிவோட்டிஸ் இன்னமும் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அது இந்த வருஷம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சத்ய சாய் பாபா வந்து மறுபடியும் இந்த வருஷம் வந்து அவரோட உயிர் தெழுந்து மறுபடியும் உலகத்துக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? மதனே, ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்குற அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் 2 சைடும் பாசிட்டிவும் சொல்லிட்டேன், நெகட்டிவும் சொல்லிட்டேன். அவரை பற்றின ஏன் இவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் இருந்துச்சு எல்லாத்தையுமே உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாய்பாபாவோட டிவோட்டி அதிகமாக இருந்தாங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நினைக்கிறீங்களா ஷிரடி சாய்பாபா வந்து மறுபடியும் மறுஜென்மம்லாம் எடுத்து இப்படி வாழ்ந்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் மக்கள் இந்த மாதிரி நிறைய நம்புறவங்களும் இருக்காங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்களும் இருக்காங்கிறதையும் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னென்ன சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவினாலும் சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.